உலகமெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. இப்போ நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பராசியில் இப்போ கோச்சார கிரகங்கள் என்று கருதுகின்ற ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், இந்த 4 கிரகங்களும், அதே போல் சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசியில் நல்ல ஒரு வில் பவரான நிலையில் உச்ச நிலையில் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த 4 கிரகங்கள் பட் சுக்கிரன், இந்த 5 கிரகங்களும் உங்களுடைய லைஃப்பில் இந்த காலகட்டத்தில் இந்த கிரக இணைவில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் நன்மையை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு கவனம் என்ற ஒரு செயல்பாடை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய விஷயங்களை நான் அந்த கிரகங்களை வச்சு உங்களுக்கு பலன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், முழுமையாக பாருங்கள், பயனடைங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலேருந்து 4ஆம் இடமான கும்ப ராசியில் கிட்டத்தட்ட இப்போ உள்ள சூழ்நிலையில் 4 பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. அப்போ இந்த பாவ கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்ன பண்ண போகிறாங்க, 4ஆம் பாவகத்தில் அமர்ந்து அவங்க என்ன செய்ய போகிறாங்க, என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நாட்களாக வீடு கட்ட முயற்சி எடுத்து வீடு கட்ட முடியல அப்படின்னா 4ஆம் இடத்துல இந்த 4 கிரகங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான ஒரு செயல்பாடை செயல்படுத்துவாங்க. ஒரு வீடு சம்பந்த விஷயங்கள், உங்களுடைய சொந்த வீட்டுக்கு போகவே முடியல, அப்போ சொந்த வீட்டில் போகிறதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்க முடியல உங்களால். மெயினாக அந்த பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்க முடியாமல் குழப்பத்தில் இருக்கீங்கன்னா இந்த பிரச்சனைக்கான விஷயம் என்ன, உங்களை அந்த வீட்டுக்கு போகாமல் தடுப்பது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குறாங்க. அதே போல் சந்தோஷம் சார்ந்த விஷயங்கள், இதில் 2 சந்தோஷம் இருக்குது. நேர்மையான முறையில் நம்முடைய சந்தோஷத்தை தன்னுடைய குடும்பத்துக்கு பாதிப்பு இல்லாமல் சந்தோஷம் அடைவது, யார் எப்படினாலும் எக்கெடு கெட்டு போனால் பரவாயில்ல, என்னோடய சந்தோஷம் தான் முக்கியம் அப்படிங்கிற 2 விஷயம் இருக்குது. ஸோ 2ஆவது விஷயத்தை விருச்சிகராசிக்காரங்க 80% பயன்படுத்துகிறதே கிடையாது, ஓகேவா? ஆனால் இருந்தாலும் பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்காங்கல்ல, அப்போ ஏதாவது 20% விருச்சிகராசிக்காரங்க பயன்படுத்துகிறாங்கன்னா அது அவங்களுக்கு, ஓகேவா, உங்களுக்கு கிடையாது. ஸோ அப்படி 20% விருச்சிகராசி என்பவர்களை யாராவது இல்லீகல் கான்டாக்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான வில்லங்கம் இப்போ ஸ்டார்ட் ஆகிடும். அதே போல் நேர்மையான ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்க்குற விருச்சிகராசி என்பவர்களுக்கு மன ரீதியான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் உறுதியாக இந்த பாவ கிரகங்கள் ஏற்படுத்தும் என்பது உண்மை. அதே போல் உங்களுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது சரியாயிடும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் தேடிக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் அம்மாவுக்கு ஹெல்த்தில் பிரச்சனை இருக்குது, ஆனால் நாங்களும் பல மெடிசன் பார்த்துட்டோம், பல டாக்டரை பார்த்துட்டோம், தீர்வு கிடைக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டாக்டரை போய் பாருங்கள், இந்த ட்ரீட்மெண்ட் எடுங்க, உங்களுக்கு சரியாக போயிடும்னு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு ஆள் உதவி செய்வாங்க. அந்த இதை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தணும், ஓகேவா? பயன்படுத்தினீங்கன்னா அவங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும், மாற்றமாக இருக்கும், ஏற்றமாகவும் உறுதியாக உண்டு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே போல் நம்முடைய விருச்சிகராசி என்பவர்களில் நான் உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்பட்றேங்க, உயர்கல்வி வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றேங்க, உயர்கல்வி வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு உள்ளூரில் வெளியூரில் வெளிநாட்டில் போய் உங்களுடைய படிப்பை நீங்கள் தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான இடத்துல போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு, பிடிச்ச படிப்பை எடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த கிரகங்கள் கொடுக்கின்றன. அதற்கான மார்க்கை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய திறமையின் மூலமாக, உங்களுடைய சிந்தனைகள் மூலமாக உறுதியாக நல்ல மதிப்பெண் பெற்று நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய உயர்கல்வியை தொடங்க போகிறீங்க. படிக்கவே மாட்டீங்கன்னு சொல்கிற குழந்தைய கூட நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்கள் வாங்கும்போது மட்டும் உறுதியாக கவனம் தேவை அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். நீங்கள் இந்த 4 கிரக சேர்க்கை ஏற்படும் போது என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டுன்னா, பெருமாள் கோயிலில் உள்ள பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி வழிபாடு செய்யும். பெருமாளுக்கு துளசி மாலை போடும்போது உங்களுடைய துன்பங்கள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே
காணாமல் போயிடும் என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த விஷயம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். அப்புறம் ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலைன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வரும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கும்போது இப்போ 4 கிரகங்கள் சேர்ந்துருக்கேன். ஸோ அப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியான உங்களுடைய ராசிக்கான பொது பலன். அப்போ சொன்ன எல்லாமே 20-30% உங்களுக்கு சேஞ்சஸ் கொடுக்கும். அது நன்மையாக இருக்கட்டும், கவனமான விஷயமா இருக்கட்டும், ஸோ எதுனாலும் கொடுக்கும். அதை தாண்டி உங்கள் லைஃப்பை ஓஹோன் பண்ணிடுமா, கோடீஸ்வரன் ஆயிடுவீங்களா, லாட்டரி சீட்டில் பணம் விழுந்துருமா, பங்களா வீடு கட்டிடுவீங்களா அப்படின்னா ஆப்ஷன் இருக்குமா அப்படின்னா இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா உங்களுடைய சுய ஜாதகமும் இதனுடைய சேர்ந்து வலிமையாக இருந்தால், அதாவது உங்களுடைய லக்ன ரீதியாக, உங்களுடைய நட்சத்திர ரீதியாக தற்போது நடக்கும் தசா புத்தி, அந்த தசாநாதன் எங்கே இருக்கார், அதே போல் இப்போ நடக்கிற புத்திநாதன் எங்கே இருக்கார், ஸோ அவர் கூட இணைந்த கிரகங்கள் என்ன, ஸோ இதெல்லாம் செக் பண்ண பிறகு தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு 20-30னா ஃபுல் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா 100% பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான முழு விவரத்தை உறுதியாக நம்மளால் தெரிவிக்க முடியும். ஸோ இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடம் என்பது எல்லாருமே கற்றுக்கொள்ளலாமா, இந்த ஜோதிடத்தை நம்ம நேரடியாக தான் கற்றுக்கிறோமா அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் பார்த்திங்கன்னா 5வது கிளாஸ். ஓகேவா, ஏற்கனவே 4 பேட்ச் ஓடிடுச்சு. அடிப்படை வகுப்பு 4 பேட்ச் போயிடுச்சு. இப்போ 5வது வகுப்பு நடக்க போகுது. ஸோ இது ஆன்லைன் மூலமாக உங்களுடைய வீட்டிலிருந்தே, உங்களுடைய அலுவலகத்திலிருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதாவது அடிப்படை ஜோதிடம் தெளிவாக கற்றுக்கலாம். ஸோ கற்றுக்கிறேன்னு ஆசைப்படுறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. வருகிற சித்திரை மாதம் 2026 தமிழ் புத்தாண்டு முதல் நம்முடைய ஆன்லைன் வகுப்பு 5வது வகுப்பு தொடக்கம் இருக்கிறது. கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் உறுதியாக தொடர்பு கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த என்னுடைய ரசிக பெருமக்களுக்கும் நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.